ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் மொழி மேக்ஸ்லேருந்து தேன்மொழி மிஸ் பேசுகிறேன். எக்ஸாம்பிள் 5.23 ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ 5, -3 and 7, -4. அதாவது 2 புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு கேட்குறாங்க. 2 புள்ளிகளை எடுத்து எழுதிட்டேன். அதனுடைய சமன்பாடு என்னென்னா நல்லா கவனிங்க. சமன்பாடு y minus y1 divided by y2 minus y1 சமம் x minus x1 divided by x2 minus x1. இங்கே ஃபுல்லுக்கும் ஒய்யாவே வரும், சமக்குறிக்கு அப்புறம் எக்ஸாக தான் வரும், வெறும் எக்ஸு. நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். y minus y1 divided by y2 minus y1 சமம் x minus x1 divided by x2 minus x1. இந்த புள்ளிகளை பிரதியிடணும். இப்போ ஒய்யை ஒய்யினே எடுத்துக்கணும் நம்ம. மைனஸ் y1 என்ன, இங்கே -3, இங்கேயே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் +3ன்னு போட்டுக்கணும். y2 வந்து -4ன்னு எழுதிக்கோ. அடுத்தது y1 திருப்பியும் நம்மளுக்கு என்னது -3, அப்போ +3 சமம் எக்ஸ் மைனஸ் x1 வந்து 5, x1 5, அதனால் -5. x2 வந்து 7 இங்கே இருக்குது. திருப்பி x1 வந்து -5. இப்போ இதை ஒய்யும் +3யும் கூட்ட முடியாது, அதனால் y +3ன்னே எழுதிக்கோ. -4 +3 இப்போ -1 சமம் x -5 டிவைடட் பை 7 - 5 2 வரும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இது என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, சமக்குறி போட்டுக்கோ. 2 × y + 3 சமம் -1 இங்கே பெருக்கிற -1 × x -5. இப்போ எல்லாத்தையும் பெருக்கு. 2y + 6 = -x மைனஸும் +5. இப்போ நம்ம ஈக்குவேஷனை எழுதும்போது எப்பயுமே எக்ஸை வந்து ப்ளஸ்ஸாக எழுதணும், அதனால் இந்த சைடு கொண்டு வந்துடு. +x இங்கே +2y தான் இருக்குது. 2y +6 இங்கே இது இந்த சைடு வந்தால் -5. இப்போ ஆன்சர் வந்து என்னது, x + 2y + 1. 6லேருந்து 5 போச்சுன்னா 1 = 0. இதுதான் ஆன்சர். ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ தட் கிவன் பாயிண்ட்ஸ். ஓகே, அடுத்த கணக்கு. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் விச் passes through 5, and makes intercept, நல்லா படிக்க தெரியணும், intercepts on the axis equal in magnitude but opposite sign. ஈக்குவல் மேக்னிடியூட்டாமா, அதே சமயம் அது வந்து ஆப்போசிட் சைனில் இருக்குதாம்மா. சரியா? ஒய் அதாவது XY ஆக்சஸ்னால் என்னது, XY இன்டர்செப்ட் ரெண்டுமே. XY இன்டர்செப்ட் ஃபார்முலா என்னென்னா, ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் விச் மேக்ஸ், அதாவது இன்டர்செப்ட் ஆன் போத் த ஆக்சஸ், ரெண்டு ஆக்சஸ்லேயும் எக்ஸையும் ஒய் ஆக்சஸ்ஸு, அதாவது அச்சுக்களில் அது வந்து என்ன பண்ணுது, இன்டர்செப்ட்னா என்ன தமிழில், வெட்டு துண்டுகளை ஏற்படுத்தினால். இன்டர்செப்ட்னா என்னது, வெட்டு துண்டுகளை ஏற்படுத்தி 5, 7 என்ற புள்ளி வழியாக செல்கிற நேர்கோட்டின் சமன்பாடு என்னென்னா x/a + y/b = 1. இரண்டு வெட்டு துண்டுகளின் சமன்பாடு இதுதான். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த எக்ஸ் வெட்டு துண்டும் ஒய் வெட்டு துண்டும் ஈக்குவலாக இருக்குதாம்மா. அப்போ b = a, ஈக்குவலாக இருக்கும்போது b = a, பட் ஆல்சோ என்னது, ஆப்போசிட் சைன் அதனுடைய எதிர் குறியீட்டில் இருக்குது, அதையும் சொல்கிறாங்க. ஆப்போசிட் சைன்னா என்னது, எதிர் குறியீடு. அப்போ b = -a. இப்போ b இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும், -aன்னு போடணும். இப்போ x/a + y/b
மைனஸ் ஏ ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை எக்ஸ் பை ஏ மைனஸ் இந்த மைனஸ் வந்து இங்கே ப்ளஸும் மைனஸும் மைனஸ் ஆகிடும், ஒய் பை ஏ ஈக்குவல் டு 1. இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இந்த ஏ வந்து எங்கே போயிடும், ஏ இந்த 1 இன்ட்டு ஏன்னு இங்கே போயிடும். ஓகேவா, இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் which makes on the axis intercept அது வந்து ஆக்சஸில் இன்டர்செப்ட் ஆகுது, ஆன் தி ஆக்சஸ் ஈக்குவல் மேக்னிடியூட் பட் ஆல்சோ ஆப்போசிட் சைன், அதாவது சமமாகவும் ஆய அச்சுகள்னால் என்னது, XY அச்சுகளுடன் சமமாகவும் எதிர்குறியும் உடைய வெட்டு துண்டுகளை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் 5,7 வழியாக செல்லும். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 5 அந்த வெட்டு துண்டுகள் வந்து என்ன பண்ணுது, அது வந்து 5,7 அந்த புள்ளிகள் வழியாக செல்கிறது. இப்போ நம்ம அந்த புள்ளிகளை இங்கே 5 எக்ஸ் இருக்கிற இடத்துல 5ன்னு போடணும், ஒய் இருக்கிற இடத்துல 7ன்னு போட்டோன்னா ஏயின் மதிப்பு கிடைக்கும். விச் இம்ப்ளைஸ் ஏயின் மதிப்பு ஏ ஈக்குவல் டு -2, ஏ ஈக்குவல் டு -2ன்னு கிடைக்குது. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் ஏன்னா இந்த சைடு அந்த ஏ இப்படி வந்துச்சுன்னா +2 ஆகிடும், ஏயின் மதிப்பு -2. இப்போ இந்த சைடு வந்துன்னா ஈக்குவல் குறிக்கு இந்த சைடு வரும்போது +2 ஈக்குவல் டு 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, நெக்ஸ்ட்டு find the equation of a line, find the equation of a line whose inclination is 30 degree and making an intercept -3 on the y axis. அதாவது அதனுடைய சாய்வு கோணம் 30 டிகிரி 30 டிகிரி மற்றும் y வெட்டுத்துண்டு -3 இருக்கும்போது நேர்கோட்டின் சமன்பாடு. இதுக்கு தான் என்ன ஃபார்முலானா y = mx + c. m இந்த இடத்துல என்னது, ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஏன்னா இங்கே சாய்வு கோணம் 30 டிகிரின்னு கொடுத்துருக்குறாங்க, தீட்டா தான் கொடுத்துருக்குறாங்க. தீட்டா இஸ் கிவன், தீட்டா வந்து 30 டிகிரி. அப்போ tan 30 டிகிரி = 1/√3 அண்ட் வேல்யூ அது. அப்போ m = நம்மளுக்கு 1/√3, tan 30 டிகிரி 1/√3. அப்போ ஸ்லோப் வந்து நம்மளுக்கு ஸ்லோப்புனா என்னது, tan 30 டிகிரி tan தீட்டா. ஸ்லோப் இஸ் m = tan தீட்டா. இதுதான் ஸ்லோப்பு. ஸ்லோப்பு = tan தீட்டா. தீட்டா இருக்கிற இடத்துல 30 டிகிரி, அதனுடைய மதிப்பு என்ன, 1/√3. ஒய் வெட்டு துண்டுன்றது c, அதனுடைய மதிப்பு -3. இப்போ y = அதில் பிரதியிடணும், y = 1/√3 எக்ஸ் c இருக்கிற இடத்துல -3 போடணும். இப்போ நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிடணும், கிராஸ் மல்டிப்ளை. √3y = x -3. இப்போ எக்ஸ் இங்கே வச்சுட்டு இங்கே -√3 ஆகிடும், √3y இங்கே -3 = 0. இதுதான் ஆன்சர். ஓகே, இந்த √3யும் நம்ம இங்கே √3 இருக்கும்போது இங்கேயும் நம்ம பெருக்கணும். பெருக்கும்போது 3√3ன்னு வந்துடும். திருப்பியும் சொல்லித்தரேன். tan 30 டிகிரி = 1/√3, 1/√3 = m, தட் மீன்ஸ் ஸ்லோப்பு. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது y = m இருக்கிற இடத்துல 1/√3 எக்ஸு -3. இப்போ இந்த √3ஐ எல்சிஎம் எடுக்கும்போது √3y எக்ஸு -3√3ன்னு வரும். இப்போ எக்ஸ் இந்த இது வந்து இது ப்ளஸ்ஸு, எக்ஸ் எப்போதும் ப்ளஸில் இருக்கணும், -√3. அப்புறம் இங்கே வந்து -3√3 3√3ன்னு எழுதணும். இங்கே
3√3 = 0 அப்படி எழுதணும். எக்ஸ் மைனஸ் இந்த √3y இந்த சைடு வந்தால் -√3, இங்கே இருக்கிற -3√3 இங்கே எழுதியிருக்கிறேன். ஓகே, இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன். நீட்டாக எழுதுகிறேன். எக்ஸ் மைனஸ் √3y மைனஸ் 3√3 = 0. ஓகே, தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த ஸ்லோப் அண்டு ஒய் இன்டர்செப்ட். இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம ஸ்லோப்பும் ஒய் இன்டர்செப்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ இதை முதல்ல இந்த ஈக்குவேஷனை முதல்ல நம்ம என்ன பண்ணணும், y = mx ஃபார்மில் எழுதணும். mx + c ஃபார்மில் எழுதணும் முதல்ல. இப்போ இந்த ஈக்குவேஷன் என்னது, 1 - √3 நம்ம லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம். = 3 - √3x. இந்த √3x அந்த சைடு போயிடணும். இப்போ y = 3/1 - √3 மைனஸ் √3/1 - √3x. இந்த 1 - √3 டினாமினேட்டரில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கணக்கில் இந்த இந்த ரைட் சைட் மட்டும் எடுத்துட்டு 3 - 1 - √3 மேலேயும் கீழேயும் 1 + √3 அதில் பெருக்கணும். ஏன்னா கீழே √3 நம்ம ரிமூவ் பண்ணணும். மைனஸ் இங்கேயும் √3 1 - √3 இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும், 1 + √3/1 + √3 பெருக்கணும் இன்ட்டு எக்ஸ். ஒய் சமம் டினாமினேட்டரையும் நியூமரேட்டரையும் 1 + இங்கே 1 - இருக்குது, 1 + √3 பெருக்கணும். பெருக்கும்போது y = 3 × 1 + √3. இங்கே என்னவாயிடும்னா 1² - 3 √3². அப்போ 1 - 3ன்னு வந்துடும். அது மைனஸ் இங்கே √3 × 1 + √3 டிவைடட் பை இங்கேயும் 1 - 3ன்னு வந்துடும் இன்ட்டு எக்ஸ். ஓகே, அடுத்தது y = என்ன பண்ணலாம், இந்த 1 - 3 வந்து என்னவாயிடும், -2 ஆகிடும். ஓகே, y = 3 1 + √3 (-2). இந்த இடத்துல -2 வரும், ஆனால் இங்கே ப்ளஸ்ன்னு மாற்றிக்கணும். ப்ளஸ் √3 1 + √3 (2) எக்ஸ். இதோட நிறுத்திக்கலாம் நீ. ஓகே, இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க, ஒய் வெட்டு துண்டும் ஸ்லோப்பும் கண்டுபிடிக்கணும். இப்போ m என்ற இடத்துல என்ன இருக்குது நம்மளுக்கு, mx. இதுதான் mx. அப்போ அதுதான் ஸ்லோப்பு. m இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, √3 1 + √3/2. இதுதான் ஸ்லோப்பு. m = இடமில்லை, இங்கே எழுதுகிறேன். m ஸ்லோப் m = என்னது, √3 1 + √3/2. அப்புறம் y வெட்டு துண்டு, y இன்டர்செப்ட் = 3/-2 × 1 + √3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நம்ம அடுத்த கணக்கு, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் a straight line whose slope -5/4 and passing through the point -1, 2 -1, 2 என்ற புள்ளி வழி செல்லும் சாய்வு -5/4 உடையதுமான நேர்கோட்டின் சமன்பாடு காண்க. அதுக்கு என்ன ஃபார்முலானா, y மைனஸ் ஃபார்முலா நிறையா வரும்.
ஒரு புள்ளி வழியாகவும் ஒரு சாய்வை கொண்டதுமான நேர்கோட்டின் சமன்பாடு y மைனஸ் y1 m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. இப்போ நம்மளுக்கு தெரியும் இது x1 y1 நம்ம எழுதிக்கணும். இப்போ y மைனஸ் y1 என்ன 2 ஈக்குவல் டு mன்றது -5/4 எக்ஸ் மைனஸ் இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது அதனால் ப்ளஸ்ன்னு போட்டுக்கணும். இப்போ நம்ம கிராஸ் ப்ராடக்ட் இதை 4 இங்கே கொண்டு வந்துடலாம். 4 இன்ட்டு ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு -5 எக்ஸ் ப்ளஸ் 1. 4y 8 -8 ஈக்குவல் டு -5x -5. இப்போ நம்ம எக்ஸை தான் ப்ளஸ்ஸாக கொண்டு வரணும், அதனால் இது எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 5x ப்ளஸ் 4y -8 8 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. ஸோ 5x ப்ளஸ் 4y 8லேருந்து 5 போனால் 3 வரும், -3 ஈக்குவல் டு 0. இதுதான் இந்த சமன்பாடு.